கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசாங்கத்தின் பொருளாதார ஆய்வு அறிக்கை 2025-26 நிதியாண்டிற்குரியது. சரிங்களா? இந்த பொருளாதார ஆய்வு அறிக்கை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தைய நிதியாண்டு, அதாவது ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய போவாங்க புதுசாக. அந்த பட்ஜெட்டுக்கு முந்தைய நிதியாண்டில் மத்திய அரசு என்ன சாதனை படைச்சிருக்கிறாங்க, சரிங்களா, அது தொடர்பான ஒரு ஆய்வறிக்கை தான் இந்த பொருளாதார ஆய்வறிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த பொருளாதார ஆய்வறிக்கை யார் தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசிற்கான தலைமை பொருளாதார ஆலோசகர் தலைமையிலான ஒரு குழு. சரிங்களா? அந்த எக்கனாமிக் சர்வே யார் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய நிதியமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிற பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு முந்தைய நாள் ஜனவரி 31ஆம் தேதி தான் அந்த எக்கனாமிக் சர்வே வெளியிடுவாங்க. சரிங்களா? இனிமே பார்க்கலாம் அந்த எக்கனாமிக் சர்வேல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அதோட வரலாறு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, பட்ஜெட்டோட எப்பவுமே ரொம்ப முக்கியமானது அந்த எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படிங்கிறது. ஏன்னா பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க, இனிமே தான் செய்வாங்க. எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருப்பாங்க. அதுதான் எக்ஸாம்ல கேட்க நிறைய சான்சஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் படிங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பொருளாதார ஆய்வறிக்கை எக்கனாமிக் சர்வே 25-26. சரிங்களா? சரி, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியாவில் முதல் முறையாக வெளியிடப்பட்ட ஆண்டு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1950. சரி, 1950-51 தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்கனாமிக் சர்வே வெளியிடுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பொருளாதார ஆய்வறிக்கை முதல் முறையாக வெளியிட்டவர் யாருன்னு சொல்லி பாருங்க, ஜான் மாத்தாய் அவர்கள். ஒரு புகழ்பெற்ற பொருளாதார மேதை ஜான் மாத்தாய் அவர்கள் தான் இந்தியாவின் எக்கனாமிக் சர்வே ஃபர்ஸ்ட் டைம் வெளியிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாற்றம் என்னன்னு சொல்லி பாருங்க, 1964ஆம் ஆண்டு முதல் பட்ஜெட் வெளியிடுவதற்கு முன்பாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிடப்பட்டு வருகிறது. எப்பத்திலிருந்து? சின்ஸ் 1964ல இருந்து இந்த எக்கனாமிக் சர்வே பார்த்தீங்கன்னா என்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்களோ அதுக்கு முந்தைய நாள் இந்த எக்கனாமிக் சர்வே வெளியிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜெனரலா ஒரு டேட்ல வெளியிட்டிருந்தாங்க. இந்த 1964ல தான் இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அது ஒரு செய்தி. அடுத்து, இந்த பொருளாதார ஆய்வறிக்கை தயாரிப்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தலைமை பொருளாதார ஆலோசகர் தலைமையிலான குழு. சரி, தற்போது நம்ம இந்த சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் டு தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார் பார்த்தீங்கன்னா அனந்த நாகேஸ்வரன் அவர்கள். சரி, 18வது தலைமை பொருளாதார ஆலோசகராக இருக்கிறாங்க. அவங்க தலைமையிலான ஒரு டீம் தான் இந்த எக்கனாமிக் சர்வே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை யார் பப்ளிஷ் பண்ணுவாங்க, வெளியிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் அவர்கள். சரி, அந்த வகையில் இந்த தற்போது நம்முடைய மத்திய நிதியமைச்சராக இருப்பவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவங்க தான் இந்த எக்கனாமிக் சர்வே என்ன வெளியிட்டுக்கிறாங்க, ஜனவரி 31ஆம் தேதியில. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்னதான் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். சரி, 2017-18 நிதியாண்டுல இருந்து தான் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதியானது பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. சரிங்களா? அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எக்கனாமிக் சர்வே வெளியிடுவாங்க. அந்த வகையில் ஜனவரி 31, 2026 அன்று போன நிதியாண்டு 2025-26ஆம் ஆண்டிற்கான எக்கனாமிக் சர்வே நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இதுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதை நம்ம ஹைலைட்டடா பார்க்க போறோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிமா? பாருங்க, பொருளாதார ஆய்வறிக்கையின் சிறப்பு அம்சங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. ஜனவரி 31ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்னென்ன சிறப்பு அம்சங்கள் சொல்லி பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் 2025-26 நிதி ஆண்டில் உண்மையான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி, சரி, ஜிடிபி சொல்ல ரியல் ஜிடிபி growth ரேட் அந்த போன நிதி ஆண்டுல எவ்வளவு இருக்குது? 7.4%. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிடிபி அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். சரியா? ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளவு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அதோட மொத்த வேல்யூ தான் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சொல்லுவாங்கல்ல. அந்த ஜிடிபி growth ரேட் இந்த 25-26 ஃபினான்ஷியல் இயர்ல எவ்வளவு இருக்குது? 7.5%. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தபடியாக அட்வான்ஸ் எஸ்டிமேட்ஸ், முன்கூட்டிய கணிப்பு அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ரியல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த 7.4% இருக்குது. அதே மாதிரி மொத்த மதிப்பு கூட்டப்பட்ட அந்த கிராஸ் வேல்யூ ஆடட் சொல்லுவாங்கல்ல, மொத்த மதிப்பு கூட்டப்பட்ட அந்த ஜிவிஏ வளர்ச்சியானது 7.3%. சரி, 7.3% இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2026-27, அதாவது இந்த இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கிற அந்த புதிய நிதியாண்டுல 6.8% இருந்து 7.2%, 6.8 இருந்து 7.2% வரைக்கும் ஜிடிபி growth ரேட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேட் பண்ணியிருக்கிறாங்க இந்த எக்கனாமிக் சர்வேல. சரிங்களா? அடுத்தபடியாக தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு, அதனால ரெண்டுமே கொஞ்சம் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வாங்கம்மா. ஓகேவா? சரி, அதே மாதிரி இந்தியாவில் தனியார் இறுதி நுகர்வோர் செலவு, சரி, நுகர்வு செலவு நிதி ஆண்டு 2026, சரி, 2026ல 7% அதிகரித்து இந்தியாவோட மொத்த ஜிடிபில இது 61.5% அப்படிங்கிற ஒரு பங்கீட்டினை கொண்டிருக்கும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி மொத்த மூலதன நிலையான உருவாக்கம், சரி, அந்த கிராஸ் பார்த்துக்கோங்க, கிராஸ் பிக்சட் கேபிட்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது 7.8% வளர்ச்சி அடையும் சொல்லியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானமா, ஒவ்வொரு பாயிண்ட்டும் முக்கியமானது எல்லா போட்டி தேர்வுகளுக்கும். சரிங்களா? அதே மாதிரி சேவைகள், சர்வீஸ் செக்டார் அவருடைய கிராஸ் வேல்யூ ஆடட் பார்த்தீங்கன்னா 9.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, அது சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வருவாய் வரவுகள், சரியா, ரெவென்யூ ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபியில்
சரிங்களா 8.5% அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதா. ஏற்கனவே இருந்தது 2025ஆம் ஆண்டுல இது 9.2% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போன நிதியாண்டு 2016 2020 அதை கணக்கிடும் போது 8.5%, 25 ஃபினான்ஷியல் இயர் கணக்கு பண்ணும்போது இது வந்து 9.2% அதிகரிச்சிருக்கு. சரிங்களா, அதே மாதிரி 2025 ஏப்ரல் டிசம்பர் மாதங்களில் மொத்த சரக்கு மற்றும் சேவை வரி, சரி, மொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஓவராலா எப்போதுல இருந்து ஏப்ரல் மந்த் நிதியாண்டு ஃபினான்ஷியல் ஆரம்பிக்கிற அந்த ஏப்ரல் இருந்து டிசம்பர் வரைக்கும் மொத்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா ₹17.4 lakh crore. சரியா, கிட்டத்தட்ட எவ்வளவு சதவீதம்? 6.47% பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஜிஎஸ்டி எப்போ அறிமுகப்படுத்தினாங்க? நமக்கு ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1, 2017. ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24, 2022 இருந்து 2 விகிதங்கள்ல தான் ஜிஎஸ்டி விதிக்கப்படுகிறது. ஒன்னு 5%, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா 18%. ஞாபகம் வச்சுக்கோங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ், சரிங்களா, அந்த சின் ப்ராடக்ட்ஸ் சொல்லுவாங்க, பாவ பொருட்கள், அதுக்கெல்லாம் 40% வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரலா 5% and 18% தான் இருக்குது இப்போதைக்கு வரைக்கும் ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஒவ்வொரு மந்த்லயும் பார்த்தீங்கன்னா கரெக்டா 1ஆம் தேதியில எவ்வளவு போன மந்த்ல இருக்கு அப்படி சொல்லுவாங்க. இங்க மொத்தமா ஏப்ரல் இருந்து டிசம்பர் வரைக்கும் 17.4 lakh crore வந்து கலெக்ஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. இனிமே வந்து நம்ம செக்டார் வைஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு துறைகள், தொழில்துறை, அக்ரிகல்ச்சர் செக்டார், சர்வீஸ் செக்டார், அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பயனுள்ள மூலதன செலவு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2025ல 4% உயர்ந்திருக்குது. சரிங்களா, அது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிதி பற்றாக்குறை ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது நிதியாண்டு 2025ல மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.2%. இதுவும் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளவு இருக்குமா? 2025ல 3.2%. சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு சில திட்டங்களை பத்தி சொல்லியிருக்காங்க, எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது நிறைய ஸ்கீம்ஸ் இருந்தாலும் எந்த ஸ்கீம் பத்தி ஒரு எக்கனாமிக் சர்வேலோ அல்லது ஒரு பட்ஜெட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்களோ அதுக்கு நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுதான் பெரும்பாலும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா, பாருங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. சரி, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கினாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஆகஸ்ட் 18. எப்போ தொடங்கியிருக்காங்க? ஆகஸ்ட் 28, 2014ல தொடங்கியிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் சொல்லுவாங்கல்ல, அதாவது மத்திய அரசோட எல்லா நலத்திட்டங்களிலும் கிடைக்கிற அந்த நிதி உதவியானது அந்த சம்பந்தப்பட்ட பயனாளியின் வங்கிக்கு நேரடியாக வரவு செய்ய வைக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த ஜன்தன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க ஆகஸ்ட் 28, 2014ல. சரிங்களா, இந்த திட்டத்தின் பாருங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்குகள் 55.02 கோடி, 55 கோடி எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட எல்லாருமே அரசின் நலத்திட்டங்களுக்கான நிதி உதவியை வங்கி கணக்குகள் மூலம் நேரடியாகவே பெற்றுக்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லிக்கிறாங்க. சரியா, அடுத்து முக்கியமான ஒரு ஸ்கீம் பாருங்க, ஸ்டாண்ட் அப் இந்தியா. சரி, ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த புதுசா வர்ற அந்த ஸ்டார்ட் அப்ஸ், அந்த புதிய நிறுவனங்கள், புத்தாக்க நிறுவனங்களை என்கரேஜ் பண்றதுக்கு 2016ல தொடங்கப்பட்ட திட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுல ஸ்டாண்ட் அப் ரெண்டுமே வேற வேற. சரிங்களா, ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஜனவரி 16, 2016 ஃபார் கம்பெனிஸ், நிறுவனங்களுக்கு நிதி உதவி, கடன் உதவி கொடுக்கிற திட்டம். தனிநபர்களுக்கு ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5, 2016 தொடங்கி இருக்காங்க. ரெண்டுமே புதுசா வர ஸ்டார்ட் அப் வந்து என்கரேஜ் பண்றதுக்கு. அதே மாதிரி பிஎம் ஸ்வநிதி திட்டம். இந்த கோவிட்-19 டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் சொல்லுவாங்க, தெருவோர வியாபாரிகள், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில உதவிகள் செய்வதற்காக சரிங்களா அந்த பிஎம் ஸ்வநிதி திட்டம் 2020ல தொடங்கப்பட்டது. சரிங்களா, 2020ல எந்த ஒரு பிணைய பத்திரங்கள், டாக்குமெண்ட் வித்தவுட் எந்த கொலெக்டர் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு பிணைய பத்திரங்கள், டாக்குமெண்ட் இல்லாம 10,000 ரூபாய் வரைக்கும் 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. கரெக்டாக அதை நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டேட்டா அப்படி 50,000 வரைக்கும் இந்த பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் அந்த தெருவோர வியாபாரிகள், சில ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு வந்துட்டு கடன் கொடுக்குறாங்க. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டம் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. சரியா, ஏப்ரல் 8 இந்த பிஎம் முத்ரான்னு சொல்லுவாங்க. இந்த பிஎம் முத்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8, 2015ல தொடங்கப்பட்ட திட்டம். இது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அல்லாத சிறு குறு வியாபாரிகளுக்கு சரிங்களா அதிகபட்ச கடனாக வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு திட்டம் பிஎம் முத்ரா யோஜனா திட்டம். சரிங்களா, இந்த திட்டங்கள் மூலமாக விரிவாக்கப்பட்ட கடன் அணுகலுடன் 55.45 crore கடன் கணக்குகளில் பார்த்துக்கோங்க, இந்த அமௌண்ட்டை 36.18 lakh crore வழங்கப்பட்டுள்ளது. சரி, இந்த மாதிரி திட்டங்கள் மூலமாக ஸ்டாண்ட் அப் இந்தியா, பிஎம் ஸ்வநிதி, பிஎம் முத்ரா யோஜனா இதன் மூலமாக கிட்டத்தட்ட 36.18 லட்சம் கோடி கடன் வழங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க 2005
சரி 2005ல இருந்து 2024, அதாவது இது காங்கிரஸ் பீரியட். 2004ல இருந்து 2014 வரைக்கும் காங்கிரஸ் பீரியட். அதுதான் சொல்லியிருக்காங்க. 2005 மற்றும் 2024 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்துல உலகளாவிய வர்த்தக ஏற்றுமதியில் இந்தியாவோட ஷேர் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1% இருந்திருக்குது. சரிங்களா? அது இந்த 2024ல கம்பேர் பண்ணும்போது 1.8% அதிகரிச்சிருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்ப வேர்ல்டு லெவல்ல அந்த ட்ரேட் நடக்கும்போது இந்தியாவோட ஷேர் வேல்யூ வேர்ல்டு லெவல்ல 1.8% as per 2024 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி சர்வீஸ் செக்டார் சேவை துறையின் மூலமாக நடக்கிற அந்த ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்ல 2005ல 2% இருந்திருக்குது. இது 2024ல 4.3% உயர்ந்திருக்கு அப்படி சொல்லிக்கிறாங்க. இது ஒரு கூடுதல் செய்தி. அடுத்தபடியாக சர்வதேச லெவல்ல அந்த முதலீடுகள் தொடர்பான ஒரு ரிப்போர்ட் வந்து யார் வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்டாட். சரி, யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட், இவங்க தான் பார்த்தீங்கன்னா வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டு அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க 2025ல. சரிங்களா? இந்த பட்டியல்ல உலகளாவிய தெற்கில், சரி நம்ம தெற்கிந்திய, சரி வேர்ல்டு லெவலில் தெற்கு பகுதி நாடுகளில் நம்முடைய இந்தியா 3ஆம் இடத்தை பெற்று சாதனை படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இந்த வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட்டை வெளியிடுறது இந்த அன்டாட் அப்படிங்கிற நிறுவனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி 2025 நிதியாண்டில் மொத்த ஏற்றுமதிகள் சாதனை அளவாக பார்த்துக்கோங்க $825.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அடைந்துள்ளது. இதோட வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா 6.1% ஆண்டு வளர்ச்சியாக இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்மளாம் முன்னாடி இறக்குமதி பண்ணிட்டு இருந்த நிறைய பொருட்களை இப்போ ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சு சாதனை படைக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லிக்கிறாங்க. இதுக்கு காரணம், சரிங்களா? இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சேவை ஏற்றுமதி சர்வீஸ் செக்டார் மூலமா நம்ம பண்ற எக்ஸ்போர்ட் ஆனது பார்த்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவிற்கு பாருங்க 387.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அது growth ரேட்ல பார்க்கும்போது 13.6%, வேல்யூ அடிப்படையில் பார்க்கும்போது $387.6 பில்லியன் டாலர். ஓகேவா? அடுத்தபடியாக ஃபினான்ஷியல் இயர் 2025ல பெட்ரோலியம் அல்லாத ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்கோங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. பெட்ரோலியம் அல்லாத ரத்தினங்கள் மற்றும் நகைகள் அல்லாத ஏற்றுமதிகள் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 5.4%. அதிகப்படியான ஏற்றுமதி பொருட்களை எது வச்சிருக்காங்க, எதன் மூலம் நம்ம அதிக அளவு ஏற்றுமதி பண்றோம், காசு பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ரத்தினங்கள் நகைகள் அல்லாத ஏற்றுமதிகள் மொத்த பொருட்கள் ஏற்றுமதியில் எவ்வளவுமா 5.4% பங்கு வகிக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த எக்கனாமிக் சர்வேல சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு கருத்து, எப்பவுமே எக்ஸாம்ல கேட்கக்கூடியது பணவீக்கம். சரியா? பணவீக்கம். இந்தியா இதுவரை இல்லாத அளவிற்கு மிக குறைந்த நுகர்வோர் விலை குறியீட்டு கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். பொதுவாக அந்த பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கு 2 வழிகள் சொல்லுவாங்க. ஒன்று ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ், என்ன பார்த்தீங்கன்னா கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் தான். ஓகேவா? இந்த பார்த்துக்கோங்க, நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கத்தை ஏப்ரல் முதல் டிசம்பர் 2025 சரியா 1.7% குறைவா பதிவாயிருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி இல்ல. அதனால ஏழை மக்களை இது அந்த அளவுக்கு பணவீக்கம் பாதிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சரியா? சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பணவீக்கத்தை கணக்கிடுவதற்கான அந்த பேஸ் இயர், சரியா அடிப்படை ஆண்டு அப்படிங்கிறது 2024 மாத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி 2012 தான் பேஸ் இயர் அடிப்படை ஆண்டாக இருந்தது. அந்த அடிப்படை ஆண்டா இப்போ 2024 மாத்திருக்காங்க. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? ஓகே, இது முக்கியமாக உணவு மற்றும் எரிபொருளின் பணவீக்க குறைப்பினால் சரிங்களா உந்தப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியல் செக்டார் பார்த்துரும், இன்ஃப்ளேஷன் பார்த்துரும். அடுத்து வேளாண்மை அக்ரிகல்ச்சர் செக்டார் பார்க்கலாம். பாருங்க 2024-25 ஆண்டில் உணவு தானிய உற்பத்தி சாதனை அளவில் ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோமா 3577.3 லட்சம் மெட்ரிக் டன்களை எட்டியுள்ளது. எல்எம்டின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்எம்டினா என்னன்னு கூட கேட்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான சாதனை அளவு. இந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு உணவு தானியங்களை உற்பத்தி பண்ணது கிடையாது. எந்த ஃபினான்ஷியல் இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 24-25 மறந்துறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக அதே நேரத்தில் பாருங்க தோட்டக்கலை, இந்த ஹார்டிகல்ச்சர் சொல்லுவாங்களா, ஹார்டிகல்ச்சர்ல மொத்த வேளாண் மதிப்பு 33%. சரியா? அந்த வேளாண்மை தொடர்பான மொத்த வேளாண்மை மதிப்புல பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்கலை மட்டும் 33% வந்து ஷேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. எது அதிகமாக இருக்கு அப்படின்னு கூட தனியாக கூட கேட்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த வேளாண்மையை, இந்த வேளாண் துறை சூப்பரா முன்னேற்றம் அடைவதற்கு காரணமாக ஒரு சில திட்டங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பாருங்க, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி, சரி AIF அப்படி சொல்றாங்கல்ல, அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. சரியா? இது வந்துட்டு எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ஜூலை 8, 2020 தொடங்கியிருக்கிறாங்க. சரியா? அதை மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த COVID-19 டைம்ல ஆத்ம நிர்பார் பாரத் திட்டம், சரியா அதாவது நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சரியா ஆத்ம நிர்பார் பாரத் திட்டத்தை தொடங்கினாங்க. COVID-19 முடிஞ்ச அந்த 2020 காலகட்டங்களில். சரியா? அந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக வேளாண் துறையும் நம்ம முன்னேற்றம் அடைய வைக்க வேண்டும் அப்படி சொல்லிட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கு 2020 ஜூலை 8 தொடங்கினதான்
ஏஐஎஃப் அப்படிங்கிற திட்டம். சரியா? அதே மாதிரி ஈனாம், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, ஈனாம்னா நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஏப்ரல் 14, 2016, எப்போ ஏப்ரல் 14, 2016ல வேளாண் பொருட்களை ஆன்லைன் மூலமாக மார்க்கெட்டிங் பண்றதுக்கு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த ஈனாம். சரியா? அக்ரிகல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய அந்த இடைத்தரகர்கள் மூலமாக தான் நிறைய பணத்தை விவசாயிகள் கிடைக்காம போயிடும். சரி, அந்த புரோக்கர் தான் நிறைய காசு எடுப்பாங்க, கஷ்டப்பட்டு உழைச்ச விவசாயிகளுக்கு பணம் கிடைக்காது. அதெல்லாம் சரி செஞ்சு புரோக்கர் இல்லாம ஆயிரக்கணக்கான விவசாய மண்டிகளை ஒருங்கிணைத்து ஆன்லைன் மூலம் ப்ராடக்ட்டை விற்பனை செய்வதற்கு தான் அந்த ஈனாம் தொடங்கினாங்க 2016ல. ஓகேவா? அதுக்கப்புறம் உறுதி செய்யப்பட்ட எம்எஸ்பி, சரியா, குறைந்தபட்ச மானிய விலை. அடுத்து பிஎம் கிசான் திட்டம். சரி, இந்த பிஎம் கிசான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதின்னு சொல்லுவாங்க. சரியா? தமிழ்ல சொல்லும்போது விவசாயிகளுக்கான கௌரவ நிதி திட்டம். சரிங்களா? ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் 6000, எவ்வளவுமா, ரூபாய் 6000 நிதி உதவி வழங்குவதற்காக. சரிங்களா? பிப்ரவரி 24, சரி, பிப்ரவரி 24, 2019ல உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர்ல தொடங்கி இருக்கிறாங்க. இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு விவசாயிக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் நிதி உதவி கொடுப்பாங்க. இதை 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுக்குறாங்க. 4 மாதங்களுக்கு ஒரு முறை. சரிங்களா? ஒவ்வொரு தவணையிலும் 2000 ரூபாய் கொடுப்பாங்க, மொத்தம் 6000 ரூபாய். அந்த திட்டத்தின் மூலமாகவும் விவசாயிகள் நன்மை அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணமான திட்டம் பிஎம் கிசான் திட்டம். அடுத்து பிஎம் கிசான் மன்தன் யோஜனா. இப்போ பெரிய பெரிய கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க, பெரிய பெரிய தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும். அதே மாதிரி விவசாயிகளுக்கும் ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும். அதற்காக செப்டம்பர் 12, சரி, அந்த பிஎம் கேஎம்ஒய் அப்படின்னா பிரதான் மந்திரி கிசான் மன்தன் யோஜனா செப்டம்பர் 12, 2019ல தொடங்கி இருக்கிறாங்க. இந்த திட்டம் தொடங்கப்பட்ட இடம் தலடோனியோட ஒரு ராஞ்சி, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? 18 இருந்து 40 வயசுக்குள்ள இந்த ஸ்கீம்ல சேரலாம். சரிங்களா? ரூபாய் 55 ரூபாயில இருந்து அதிகபட்சம் 250 ரூபாய் வரைக்கும் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மாசம் அமௌண்ட் கட்டிட்டு வந்தோம்னா 60 இயர்ஸ், சரி, ஆஃப்டர் 60 இயர்ஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3000 பெர் மந்த் வந்துட்டு அவங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். இதுவும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல திட்டம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இதன் மூலம் வேளாண் துறையோட வளர்ச்சியும் வருமானமும் சூப்பரா அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தபடியாக சேவைத்துறை. சரியா? முக்கியமான துறை. இந்தியாவில் இருக்க முக்கியமான துறைகள் தொழில்துறை, வேளாண் துறை, சேவைத்துறை. அதுல சேவைத்துறை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்களிப்பு இருக்கும், பார்த்துக்கோங்க. சரியா? இந்தியா 7வது பெரிய சேவை ஏற்றுமதியாளராக வேர்ல்டு லெவலில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம இந்தியாவோட பங்கு, உலகளாவிய பங்கு பார்த்தீங்கன்னா 2%, எப்போ 2005ல இருந்து இருக்குது. இது கம்பேர் பண்ணும்போது 2024ல, சரியா, கம்பேர் பண்ணும்போது இது 4.3% அதிகரிச்சிருக்குது. வேர்ல்டு லெவலில் இருக்கிற அந்த சர்வீஸ் செக்டார் நம்ம இந்தியாவோட ஷேர் மட்டும் சொல்லியிருக்காங்க. எவ்வளவுமா? 4.3%. சரிங்களா? மேலும் சேவைகள் துறை மிகப்பெரிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீட்டின் பெறுநராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 3 துறைகள்ல அதிக அளவு எஃப்டிஐ வந்துட்டு எதெல்லாம் பண்றாங்க, வெளிநாடுகளுக்கு நிறுவனங்கள் இந்த சர்வீஸ் செக்டார்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? 80%, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நகர்ப்புற வேலைவாய்ப்பிற்கு சேவைத்துறை ஒரு முதுகெலும்பாக உள்ளது. அதே மாதிரி மொத்த வேலைகளில் 30% மற்றும் நகர்ப்புற வேலைவாய்ப்பில் 61.9% யாருடைய பங்கா இருக்குதுமா? இந்த சேவைத்துறையின் பங்களிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்த செய்தி போலாமா? அடுத்து இந்தியாவின் தரநிலைகள். ஒரு சில இதுல இந்தியாவோட தரநிலைகள் இந்த எக்கனாமிக் சர்வேல நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாருங்க, இந்தியாவோட ரேங்கிங். சரியா? தொழில் முனைவர், சரி, தொழில் முனைவர் கொள்கை மற்றும் கலாச்சாரத்தில் உலக அளவில் இந்தியா 12வது இடத்திலும் உள்ளது அப்படிங்கிற மாதிரி இந்த எக்கனாமிக் சர்வே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வர்த்தக முத்திரைகளில், சரி, வர்த்தக முத்திரைகள், இந்த ட்ரேட் மார்க் சொல்லுவாங்கல்ல, இந்த ட்ரேட் மார்க் வந்து சிறப்பாக கொடுக்கறதுல 4வது இடத்திலும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பேட்டன் ரைட்ஸ் கொடுப்பாங்கல்ல, இந்த காப்புரிமை, இந்த காப்புரிமைகளை சிறப்பான முறையில் வழங்குறதுல வேர்ல்டு லெவல்ல 6வது இடத்திலும் இந்தியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தொழில்துறை வடிவமைப்புகளில், சரி, இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படி சொல்லுவாங்கல்ல, அதாவது இந்த WIPO, வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் ஜெனீவாவில் இருக்கு. இவங்க வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்தியா 7வது இடத்துல இருக்கு. ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்தபடியாக உலகளாவிய புத்தாக்க குறியீடு, குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரி, உலக புத்தாக்க குறியீட்டு தரவரிசையில் இந்தியா 2015ல எந்த இடத்துல இருக்காங்க? 81, சரி, 81வது இடத்துல இருந்திருக்காங்க. அதாவது கரெக்டா பிஜேபி கவர்மெண்ட் வந்த புதுசுல 81 இடத்துல இருந்திருக்காங்க. இது 2025ல கடைசியாக வெளியிடப்பட்ட தரவரிசையில இந்தியா 38வது இடத்தை பெற்று சாதனை படைச்சிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க உலக புத்தாக்க குறியீடுகள். ஓகேவா? அதே மாதிரி உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட முன்முயற்சி, சரி, PLI அப்படி சொல்லுவாங்கல்ல, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ், இதன் மூலமாக, ஓகேவா, ரூபாய் 2 லட்சம் கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு முக்கியமான துறை போக்குவரத்து துறை, சரியா, டிரான்ஸ்போர்ட். 2025ஆம் ஆண்டிற்குள் இந்தியா 3வது பெரிய உள்நாட்டு விமான சந்தையாக மாறியுள்ளது. வேர்ல்டு லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏர்போர்ட், சரி, விமானங்களை அதிக அளவு பயன்படுத்துறதுல வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய சந்தை அப்படிங்கிறதுல இந்தியா எத்தனை இடத்துல இருக்காம? 3rd பிளேஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அதே மாதிரி உலக லெவல்ல சிறந்த விமான நிலையம் அந்த தரவரிசை பட்டியல ரீசனா வெளியிட்டிருந்தாங்க. அதுல வேர்ல்டு லெவல்ல
28வது இடத்துல இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிறது டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், மறந்துடாதீங்க. சரி, அது கூடுதல் செய்தி, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக தேசிய நெடுஞ்சாலை, ஓகேவா, நேஷனல் ஹைவேஸோட இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 91,287 கிலோமீட்டர். சரியா, எப்போதுலேருந்து நிதியாண்டு 2014 இருந்து அதிகரிச்சிருக்குது. சரியா, ஏற்கனவே இருந்தது 91,287 கிலோமீட்டர். இது 2024-25 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டர். சரி, 1.46. சரிங்களா, அந்த 1,46,572 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த தேசிய நெடுஞ்சாலை வலையமைப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா, அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, தேசிய நெடுஞ்சாலைகளை அமைப்பது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது 1995, மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. சரிங்களா, அதே மாதிரி இது நம்ம நெடுஞ்சாலை பார்த்தாச்சு. அடுத்து ரயில்வே. சரி, ரயில்வே நெட்வொர்க்கோட நீளம் பார்த்தீங்கன்னா 69,439 கிலோமீட்டராக அதிகரிச்சிருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க, மறக்காதீங்க. சரிங்களா, இந்த 2017-18 நிதியாண்டில் அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதி பிப்ரவரி 1க்கு மாற்றினாங்கல்ல, அதே மாதிரி இந்த ரயில்வே துறைக்கான பட்ஜெட் சரிங்களா 2016-17 தனியாக தாக்கல் செய்யப்பட்டது. 2017-18 நிதியாண்டில் தான் அந்த பொது பட்ஜெட், சரியா, சென்ட்ரல் பட்ஜெட்டை அந்த ரயில்வே பட்ஜெட்டை மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாருங்க. அறிவியல் தொழில்நுட்பம் முக்கியமானது. தன்னாட்சி செயற்கைக்கோள் டாக்கிங். சரியா, அதாவது இந்தியா தனக்கான சொந்தமான மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்தை 2035ஆம் ஆண்டுக்குள்ள உருவாக்க போறாங்க. எப்போ 2035க்குள்ள. அதுக்கு வச்ச பேரு பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன். சரியா, இந்திய விண்வெளி நிலையம் அப்படிங்கிற பேர்ல சொல்லுவாங்க. அது நம்மளால வெற்றிகரமா செயல்பட முடியுமா அப்படி சொல்லிட்டு PSLV C60, என்ன பேரு, PSLV C60 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக இந்த ஸ்பேடஸ் அப்படிங்கிற ஒரு திட்டத்தினை இஸ்ரோ வெற்றிகரமாக மேற்கொண்டாங்க. இதற்கான சாதனையை சீக்கிரமா படைக்க போறாங்க. இந்தியா தனக்கான சொந்தமான மிதக்கும் விண்வெளி ஆய்வகத்தை 2035க்குள்ள உருவாக்க போறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அது ஒரு சாதனை. அடுத்து விண்வெளிக்கு முதல் முறையாக இந்தியர்களை, மனிதர்களை அழைத்து செல்லும் திட்டத்தின் பெயர் தான் இந்த ககன்யான் திட்டம். இந்த ககன்யான் திட்டம் சரி ஆகஸ்ட் 15, 2015 சரி 2018 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய சுதந்திர தின உரையில அறிவிச்சிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அது ஒரு திட்டம் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதே மாதிரி சந்திராயன் அப்படிங்கிறது சந்திரன் 1 சரி 2008, அது சந்திரன் 2 அப்படிங்கிறது 2019, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சந்திரன் 3 அப்படிங்கிறது 2023. இந்த 3 சந்திரன் திட்டங்களை இந்தியா வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதுல சந்திரன் 3 ஒரு சாதனை படைச்சாங்க. எப்போ 2023 ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் முறையாக நிலாவில் இஸ்ரோ விக்ரம் லேண்டர் சரி அந்த பிரக்யான் ரோவரை சூப்பரா தரையிறக்கி சாதனை படைச்சாங்க. அதன் மூலம் நிலா ஆராய்ச்சி திட்டத்தில் இந்தியா ஒரு வெற்றி அடைந்துள்ளது அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த சந்திரனை மறந்துடாதீங்க, உலகத்திலே முதல் முறையாக நிலாவில் தண்ணீர் இருப்பதற்கான மூலக்கூறுகளை கண்டுபிடித்த முதல் திட்டம் சந்திராயன். அது நம்முடைய இஸ்ரோ அப்படிங்கிறது பெருமைப்படத்தக்கது. சரிங்களா, இதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நாசா அமைப்பு ஆர்டமிஸ் அப்படிங்கிற திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தபடியாக ஆர்டமிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்து சுற்றுச்சூழல், இது ஒரு தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு துறை. சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல் உற்பத்தி. சரியா, பாருங்க, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சரியா, ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, ரெனியூவபிள் எனர்ஜி சரியா, மற்றும் நிறுவப்பட்ட இன்ஸ்டால்டு இந்த சோலார்ஸ் எனர்ஜி அந்த கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியா வேர்ல்டு லெவலில் பார்த்துக்கோங்க 3வது இடத்துல இருக்கிறாங்க. சரியா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சூரிய சக்தி திறனில் இந்தியா 3rd பிளேஸ்ல இருக்கிறாங்க. டிசம்பர் 2025 நிலவரப்படி இந்தியாவோட அந்த கெப்பாசிட்டி, இந்த ரெனியூவபிள் எனர்ஜியோட அந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 38.61 ஜிகாவாட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுல இருந்து மட்டும். சரிங்களா, அதே மாதிரி இதில் 30.16 சரியா ஜிகாவாட் சூரிய சக்தி, 4.47 ஜிகாவாட் காற்றாலை விண்மில், சரி 3.24 அப்படிங்கிறது ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன். இதன் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது ஆர்டர் படி கூட கேட்கலாம், எது அதிகப்படியான பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அதே மாதிரி தேசிய அணுசக்தி திட்டம் சரிங்களா 2033ஆம் ஆண்டிற்குள் உள்நாட்டில் இந்தியாவிலே வடிவமைக்கப்பட்ட 5 சிறிய மட்டு உலைகளை செயல்படுத்த இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இலக்கு ஆண்டு 2033. சரிங்களா, அடுத்தபடியாக இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2047ஆம் ஆண்டிற்குள் அணுசக்தி திறனை 8780 மெகாவாட்டாக இருந்து 100 ஜிகாவாட்டாக விரிவுபடுத்துகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அணுசக்தி திறன் நமக்கு எவ்வளவு இருக்கணும், 100 ஜிகாவாட். எந்த ஆண்டுக்குள்ள, பை 2047. 2047 அப்படிங்கிறது விக்ஷித் பாரத். சரிங்களா, இப்போ இந்தியா வளர்ந்து ஒரு நாடா இருக்குது, டெவலப்பிங் கண்ட்ரியா இருக்குது. அதை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கு தான் மத்திய அரசு என்ன சொல்லிக்கிறாங்க, விக்ஷித் பாரத் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. சரி, வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்கள், நிறைய இனிஷியேட்டிவ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்ஷித் பாரத்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்தியாவோட 100வது சுதந்திர தின ஆண்டு 2047. சரிங்களா, அதுக்குள்ள 100 ஜிகாவாட் வந்துட்டு எதன் மூலம் உற்பத்தி பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க, அணுசக்தியின் மூலமாக. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக இதற்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான சாந்தி சட்டம் 2025. சரிங்களா, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அணுசக்தி துறையில
தனியார்கள் சரியா பிரைவேட் செக்டரை உள்ள கொண்டு வரணும், அதன் மூலம் அந்த இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் சாந்தி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா வீட்டில் போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து பரிவேஷ் 3.0 ஒற்றை சாளர அனுமதிகள் வட்ட பொருளாதார செயல் திட்டங்கள் மூலம் சுற்றுச்சூழல் நிர்வாகம் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா, எல்லா துறையிலும் பார்த்தாச்சு. அடுத்து ரொம்ப ரொம்ப இன்னொரு முக்கியமான துறை கல்வி மற்றும் சுகாதாரம். சரிங்களா, 2030ஆம் ஆண்டிற்குள் பள்ளி கல்வியில் ஸ்கூல் எஜுகேஷன்ல 100% மொத்த சேர்க்கை விகிதத்தையும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சொல்லுவாங்கல்ல, 2035ஆம் ஆண்டிற்குள் உயர்கல்வியில் 50% அடைவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரி, இந்தியாவோட உயர்கல்வி விகிதம் சராசரியாக 28.4% இருக்கு. சரியா, இதுல டாப்ல இருக்க மாநிலம் எது பார்த்தா நம்முடைய தமிழ்நாடு தான் 47% இருக்கிறாங்க. சரி, அந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது +2 முடிச்சிட்டு உயர்கல்வி படிக்கிற அந்த 18 இருந்து 23 வயது உள்ள இருப்பாங்களா, அவங்க எவ்வளவு பேர் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போது கடைசி வெளியிட்ட அறிக்கையில இந்தியாவோட சராசரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28.4%. தமிழ்நாடு தான் மிகப்பெரிய மாநிலங்கள் டாப்ல இருக்காங்க, 47%. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை 2035ல 50% மாற்ற வேண்டும். சரிங்களா, அதே மாதிரி 2030ஆம் ஆண்டுக்குள்ள ஓகேவா பள்ளி கல்வியில் சரி ஸ்கூல் எஜுகேஷன்ல 100% மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி கல்வி வேற, உயர்கல்வி சேர்க்கை விதம் வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அடுத்தபடியாக இந்த தேசிய கல்விக் கொள்கை பார்த்துக்கோங்க. சரி, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இந்தியாவில் இதுவரைக்கும் 3 முறை தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒன்று 1968, சரியா 68 மாற்றி போட்டா 1986, இதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், தேர்ட் பார்த்தீங்கன்னா 2020ல வெளியிட்டிருக்காங்க. சரியா, இதை எப்பவுமே எக்ஸாம்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. 1968ல கோத்தாரி கமிட்டி, 2020ல கஸ்தூரிரங்கன் கமிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. கஸ்தூரிரங்கன் அவர்கள் பரிந்துரை அடிப்படையில் தான் 3வது தேசிய கல்விக் கொள்கை ஜூலை 29, 2020ல வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதன் மூலமாக தேசிய லெவலில் நிறைய கல்வி தொடர்பான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அப்படி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐடி கார்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தானியங்கி நிரந்தர கல்வி கணக்கு பதிவேடு. சரி, நம்ம ஸ்கூல்ல எப்போ ஜாயின் பண்றோம், எப்போ லீவ் போடுறோம், என்ன மார்க், ஸ்கூல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லா தகவல்களும் ஒரு ஐடி கார்டுல கிடைக்கும். அது பேர் தான் அப்பார் சொல்லுவாங்க. இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்களா, அடுத்தபடியாக சுகாதாரம். சரியா, ரொம்ப முக்கியமானது பாருங்க, சுகாதாரத்துறை ஹெல்த். 1990 முதல் தாய்வழி இறப்பு விகிதம் சரி எம்ஆர் பார்த்தீங்கன்னா 86% குறைஞ்சிருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, 90ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்க்கும்போது 86% பார்த்தீங்கன்னா, அதாவது 1 லட்சம் டெலிவரி நடக்கும்போது எத்தனை தாய்மார்கள் உயிரிழந்துடுறாங்க, அதுதான் மெட்டர்னல் மோர்டாலிட்டி ரேட்னு சொல்லுவாங்க. 86% அளவுக்கு குறைஞ்சிருக்குது ஓவராலா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரியா, அதே மாதிரி ஐஎம்ஆர் சொல்லுங்களா சார், U5MR அண்டர் 5 MR அப்படிங்கிறது 78% குறைஞ்சிருக்கு. சரி, பிறந்த குழந்தைகள் 5 வயசுக்குள்ள இருப்பாங்களா, அந்த டெத் ரேட்டு 78% குறைஞ்சிருக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி NMR நியூ பார்ன் அந்த சொல்லுவாங்கல்ல, பிறந்த குழந்தை இறப்பு விகிதம் 70% குறைந்திருக்குது. குழந்தை இறப்பு விகிதம் இன்ஃபேன்ட் மோர்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா 37%க்கு மேலாக குறைந்து 1000 பிறப்புகளுக்கு 40%. 2013 இருந்து 2023 நிலவரப்படி இது 25ஆக குறைஞ்சிருக்குது. ஐஎம்ஆர் முக்கியம், U5MP முக்கியம், அதே மாதிரி இந்த MMRம் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா, அடுத்து வேலை வாய்ப்பு. சரி, வேலையின்மை. சரி, காலாண்டு 1-2 2026 பார்த்தீங்கன்னா முழுவதும் சுமார் 5% இருக்குது. சரியா, இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5% இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா, அடுத்து இதில் பெண் தொழிலாளர்கள் பங்களிப்பு விகிதம் சரி விமன் அந்த எம்ப்ளாயிஸோட அந்த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படி சொல்லுங்க, இது பார்த்தீங்கன்னா 2017-18ல 23.3% இருக்குது. இது 2023-24 நிலவரப்படி சரி பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பு 41.7% அதிகரிச்சிருக்கு. எங்க பார்த்தாலும் பெண்கள் டாப்ல வராங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது பெண்களுக்கான வேலையின்மை விகிதம் 5.6%ல இருந்து 3.2% குறைஞ்சிருக்கு அப்படி சொல்லிக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து ஈஸ்ரம். இந்த ஈஸ்ரம் 31 கோடி அமைப்பு சாரா தொழிலாளர்களை பதிவு செய்துள்ளது. அதாவது அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் சொல்லுவாங்களா, இவங்களாம் எவ்வளவு பேர் யாரெல்லாம் இருக்கிறாங்க அதெல்லாம் பதிவு செய்வதற்கு தான் இந்த ஈஸ்ரம் அப்படிங்கிறது இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எதனுடன் தொடர்புடையது அப்படி கூட கேட்கலாம். சரிங்களா, அடுத்தபடியாக வறுமை மற்றும் கிராம முன்னேற்றம். நிதி ஆயோக் அமைப்பு, பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் அமைப்பு வெளியிட்ட மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். சரியா, பல பரிமாண வறுமை குறியீடு. சரி, கல்வி, சுகாதாரம், சரி எவ்வளவு செலவு பண்றாங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் பல பரிமாணங்களில் வறுமை குறியீடு கணக்கிட்டு இருக்காங்க. இது 2022-23ல இந்தியாவில் 11.28% பல பரிமாண வறுமை குறியீடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 55.3%. எப்போ 2005-2006ல 22-23ல 11.28 குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து உலக வங்கியின் திருத்தப்பட்ட $3.2 பெர் டே. சரியா, ஒரு நாளைக்கு $3 சம்பாதிச்சா வறுமை கோட்டுக்கு நம்ம மேல போயிடலாம், அதுக்கு கீழே வந்தா வறுமை கோட்டுக்கு கீழே இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. இதன்படி தீவிர வறுமை இன்டென்சிவ் பாவர்ட்டிங்கிறது 5.3% குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த எக்கனாமிக்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஸ்வாமித்வா.
இந்த சுவாமித்துவம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த கோவிட்-19 டைம்ல அந்த கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சொத்துக்களை டிஜிட்டல் வடிவத்தில் சூப்பராக கணக்கிட்டு கொடுத்து அதன் மூலம் பேங்க்ல அவங்க அதை அடகு வச்சு கடனை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு தான் அந்த சுவாமித்துவம் திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா 2.76 கோடி சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சுவாமித்துவம் கண்டிப்பா கேட்பாங்க, எக்ஸாம்ல நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து நமோ ட்ரோன், அதாவது இந்த மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதுல இருக்கிற அந்த மகளிருக்கு மத்திய அரசானது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்களை வந்துட்டு கொடுக்குறாங்க. அதை இயக்குவதற்கு பயிற்சி வழங்கி அந்த ட்ரோன்களை ஆளில்லா விமானங்களை விவசாயத்தில் மருந்துகள் தெளிப்பதற்கு இந்த பூச்சிக்கொல்லிகள் தெளிப்பதற்கு பயன்படுத்தி வாடகைக்கு விட்டு அதிலிருந்து காசு வருமானமா யார் கிடைக்கும்? மகளிர் சுயக்குழு இருக்கிற இந்த பெண்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் பெண்களின் வாழ்வாதாரம் அதிகரிச்சிருக்குது கிராமங்கள்ல அப்படி சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஞாபகம். நமோ ட்ரோன் தீதி. ஓகேவா? அடுத்தபடியாக அதே மாதிரி சமர்த், மேரி பஞ்சாயத்து மற்றும் இ கிராம் ஸ்வராஜ் போன்ற பங்கேற்பு நிர்வாக தளங்கள் உள்ளூர் திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பை மேம்படுத்தியுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்படி எல்லாமே மென்ஷன் பண்ணதுனால அதெல்லாம் என்னன்னு சொல்லி கண்டிப்பா தனியாக கூட கேட்கலாம், ஞாபகம். சரிங்களா? அடுத்து உள்கட்டமைப்பு விரிவாக்கம். 99.6% சில கிராமப்புற இணைப்பையும் 81%க்கும் அதிகமான குழாய் நீர் பாதுகாப்பையும் சரியா ஜல் ஜீவன் மிஷன் சொல்லுவாங்க. சரியா ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது சரி 2019 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் குடிநீர் குழாய் இணைப்பை வழங்க வேண்டும். இதற்கான இலக்கு ஆண்டாக ஃபர்ஸ்ட் சொன்னது 2024, கிட்டத்தட்ட 82% முடிச்சிட்டாங்க. இப்போ இதோட இலக்கு 2028 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? அடுத்தபடியாக சரியா எல்லாமே முக்கியம். அதே மாதிரி MGNRS திட்டம் சரியா இந்த திட்டத்தை வந்துட்டு புதுசா பேர் மாத்தி இருக்காங்க. என்ன பேருமா? VBG ராம்ஜி. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? விக்ஷித் பாரத் சரியா கேரண்டி ரோஷ்கர் ஆஜீவிகா மிஷன் கிராமின் சரி மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக அறிவிக்கப்பட்டுள்ள திட்டம் VBG ராம்ஜி திட்டம். ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்படி நிறைய விஷயங்களா சூப்பரா சாதனையில அந்த எக்கனாமி சர்வேல சூப்பரா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி ரயில்வே துறையில நமோ பாரத் பிராந்திய விரைவு ரயில் திட்டம் தொடங்கி இருக்காங்க. இதன் மூலம் இந்தியாவில் இருக்க எல்லா முக்கியமான நகரங்களும் ரயில்வே திட்டங்கள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? சூப்பரான செய்தி, ஞாபகம் வச்சுங்க. சரிங்கம்மா? ஓகே, எக்கனாமிக் சர்வே முடிஞ்ச அளவுக்கு சிறப்பான முறையில் பார்த்தாச்சு. நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. மீண்டும் மீண்டும் பாருங்க. கண்டிப்பா இதுல நிறைய கேள்விகள் கேட்பாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.